சதன் ஹெரால்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அது தொடர்பான விருப்பப்பட்டியல் கொடுக்கறது, தொகுதி பங்கீடுகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதற்கிடையில் பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகை, இன்னொரு பக்கம் அரசின் மீதான விமர்சனங்கள், இது மாதிரி நிறையா இன்றைக்கி பேசுகிறோம். இது குறித்து இன்று நம்மோடு பேச இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே ஊழல் அப்படின்றத தேர்தல் நேரத்தில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, தங்களுடைய வாக்கு செலுத்தும் பொழுது இந்த கட்சி ஊழல் செஞ்ச கட்சியா அப்படின்னு. ஆனால் தற்போது திமுக அரசின் மேலே ஒரு விமர்சனம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் போதைப் பொருள் கடத்தினார் அப்படின்னு. அது அந்த கட்சிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக அது ஒரு கேம்பெயினை எடுத்துகிட்டு போகிறாங்க. போதை கடத்தல் திமுக அப்படின்னு ஒரு ஆன்லைனில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கிலலாம் ஒரு கேம்பெயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் ஒரு நார்காட்டிக்ஸ் அப்படின்ற நிறைய நாடுகளில் சம்மந்தப்பட்டிருக்கு. இது திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும், ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் தேர்தலில் எதிரொலிக்குமா? முதல்ல நீங்கள் சொன்னது அந்த பாயிண்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஊழல் ஒரு விஷயமாக எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இட் வில் பி அக்கௌண்டட். 96 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தலுக்கு வரும்போது அந்த ஊழல் தான் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுக்கு முந்தின தேர்தலின் போது பார்த்திங்கன்னா 2G அதனால் பார்க்க மாட்டாங்க கிடையாது, குறிப்பிட்ட அளவுக்கு அதை கவனத்தில் எடுப்பாங்க. அது மாதிரி அது ஓரளவுக்கான நியூட்ரல் ஓட்டர்ஸையும் ஒரு புது ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வராங்கல்ல, அவங்க கொஞ்சம் கவனிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அது இல்லாமல்லாம் இருக்காது. இந்த போதைப் பொருளை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இதோட இது இருந்துட்டு தாங்க இருக்குது. கடந்த சில மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், அதானி போர்ட்டில் ஒரு பெரிய குவான்டிட்டி ஆஃப் சீஷர் பண்ணாங்க. அது என்ன ஆச்சு என்னன்றது இது வெளியே தெரியாது. இப்போ டிஎம்கே இது பேசுகிறாங்கன்னா தேர்தல் நேரம் பேசும் பொருளாக தான் ஆகாதுன்னே கிடையாது. ஆனால் இப்போ இது என்ஐஏ கிட்ட இருக்கிறதுனால, இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலேயே என்ஐஏவோ அல்லது சென்ட்ரல் நார்காட்டிக்ஸ் கிட்ட இருக்கிறதுனால அதில் யாரை வேணால் லிங்க் பண்ணலாம். ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு இந்த தேர்தல். ஆமாம், அதனால் அதை எப்படி வேணால் லீட் பண்ண நினைக்கலாம் அவங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை ஏடிஎம்கே எடுத்துகிட்டு போனால் கூட எந்த அளவுக்கு அது மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 45 நாளைக்கு நிற்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்கு அந்த ஏஜென்சி யாரெல்லாம் லீட் பண்ணி போதோ அதை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். மோடியினுடைய வருகை, அவர் உண்மையிலேயே பிரதமர் வந்தபோது ஒரு பெரிய இது என்னென்னா அவர் என் மக்கள் என் யாத்திரை அந்த இதுக்கு நிறைவுக்காக வரா மாதிரி சொன்னால் கூட அவருடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கி வச்சுருக்கார். அந்த தேர்தல் பரப்புரையிலேயே அவரோட ஃபஸ்ட்டு அட்டாக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிறைய விஷயங்களை வச்சுருக்கார், எங்களோட வளர்ச்சி பணிகளில் குறிக்கிறது. ஆனால் அதுக்கு சிஎம்மும் ரியாக்ட் பண்ணியிருக்கார். நீங்கள் ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னால் சரியாகாது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகளாக எய்ம்ஸ் கட்டப்படாமல் இருக்குது. இதில் அவங்களுடைய பாயிண்ட் என்ன, இவங்களுடைய இது என்ன. நான் அன்றைக்கி கூட நம்ம பேசும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வளர்ச்சி பணிகளை குறிப்பிட்டு 2 பக்கமும் விவாதம் வச்சா அது இன்னும் வேறு மாதிரியான கோணத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்கும். 2 பக்கத்துக்குமே, 2 பக்கம்னா பிஜேபி அண்ட் டிஎம்கே தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் அதோட இப்போ ஃபோக்கஸாக மாறி இருந்து போயிட்டுருக்காங்க. அதிமுகவுக்கு அவரே கேம்பெயின் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு விதத்தில் அதிமுகவை க்ளோஸ் பண்ண நினைக்கிறாரா அது மூலமாக, இல்லை ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு தேர்தல் கூட்டணிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற யாரும் வரலைன்னா நீங்கள் என்கிட்டயே வந்துடுங்கன்றதுக்காக சொல்லிட்டு போயிருக்காரா தெரில. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற இந்த காம்பினேஷன் எப்படி உருவாச்சு? இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது தானே? இல்லை, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்கன்றது சொன்னால் கூடங்க மத்திய அதிமுக இல்லை. இப்போ இந்த தேர்தல் எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு நடக்கும்போது சென்டரில் இருக்கவங்களோட தான் போகும். ஆனால் நார்மலாக வழக்கமாக தமிழகத்தில் தேர்தல் அமையும் போது மாநில கட்சிகளோட தலைமையில் தான் அந்த தேர்தலில் தேசிய கட்சி கூட்டணிகள் இருக்கும். ஆனால் இந்த தடவை சற்று வித்தியாசமாக தேசிய கட்சி கூட்டணி எப்படி இருக்குன்னா, அவங்க கூட்டணி பிரிஞ்சு இருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த ஊழலை பற்றி பேசுறதுனால தான் வெளியே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் ஊழலுடைய A1 என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டதுக்காக தான் 2 பேருமா விலகி இருக்காங்க. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து மோதல். ஆனால் உண்மையில் என்ன, அதை தான் பாராட்டிட்டு போயிருக்காரு. ஓகே,
எம்ஜிஆரோட ஆட்சியும் சரி, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய ஆட்சியும் சிறப்பாக இருந்ததாக பாராட்டியிருக்கு, ஓட்டு கேட்டு போயிருக்கு. அது அதிமுகவுக்கு ஓட்டு கேட்குறாரா, இல்லை அதிமுகவை உண்மையிலேயே க்ளோஸ் பண்ணி திமுகவுக்கு சாதகமாக்குறாரா? ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு வரதா இருந்தால் கூட அதை காலி பண்ணுறதுக்காக பேசியிருக்காரா? இன்னொன்று நீங்கள் இப்போ பாஜக அணி தனியாகவும் அதிமுக அணி தனியாகவும் இருந்தாலே ஆஸ் ஆன் டேட் கிளியர் ஏஜ் இஸ் ஃபேவர் ஃபார் டிஎம்கே. ஏன்னா அவங்களுடைய கூட்டணியில் இப்போ ஏற்கனவே இருந்தவங்க இல்லாமல் எம்என்எம் புதிதாக இணைகிறது. அவங்களுடைய குறைந்தபட்ச அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே ப்ரூவ்டு வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா அரித்மெட்டிக்ஸ் படி நீங்கள் கூட்டணி இந்த பக்கம் இருக்கிறது ப்ரூவ்ட் ரெக்கார்டோட இவங்க அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க டிஎம்கே. இதுக்கு மேலே புது புது கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் அங்கே லோக்கலில் போடுற கேண்டிடேட்டோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு மேலே அவருடைய வேலை, அந்த இடத்துல தேர்தல் வேலைங்கிறது ஒரு மிக சாமானிய விஷயம் கிடையாது. ஓகே, அதை சிறப்பாக செய்கிறது, இது அத்தனையும் பேஸ் பண்ணி தான் ஒரு தேர்தலோட வெற்றி மாறக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரோட கேம்பெயினிங் தேவைன்றது ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏடிஎம்கேவை அந்தளவுக்கு கரிஷ்மேட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடப்பாடியால் மட்டும் முடியும்னு நம்புறீங்களா? அந்த டைமுக்கு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கேம்பெயின் இது வரையிலையும் அவர் போய் அதிமுகவுடைய வாக்கு வங்கி இன்னும் முழுக்க அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியலையே. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிளவு ப்ளஸ் இதுவே கூட்டணி இல்லாமல் 2 பேர், ஏன்னா அவர் இதுவரையிலையும் தேர்தலுக்கு நாங்கள் பாஜகவோட இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் பாஜகவோட நிலைப்பாடு ஏன்னா அவங்க தான் மத்தியில் இருந்த ஆட்சி, இருக்கிற ஆட்சியை அவங்க செயல்கள் தமிழகத்துக்கு இது வந்திருக்குது வரலன்னு கவுண்டர் பண்ண வேண்டியவங்க தான் ஓட்டு கேட்க முடியும். இரு மாநில கட்சிகளுமே கூட அவர் இப்போ ஆள்ற கட்சியோட குறைபாடுகளை விமர்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த கேம்பெயினும் ஒன்றும் தொடங்கலையே. இல்லை, மற்ற சிவி சண்முகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, வைகை செல்வன் பேச ஆரம்பிச்சிட்டாரு, பிஜேபி இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்துங்க. எப்பவுமே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து அது பவுன்சிங்காக வரும்போது தான் வெளியே அது எதிரொலிக்கும். கட்சியில் கீழே இருக்க இப்போ திமுகவில் கீழே இருக்கிறவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அது மேலே எது அப்படி கிடையாது. நேற்று ஸ்டாலின் நேரடியாக பிரதமரோட கேள்வி கேட்குறாருல, நீங்கள் ஸ்பெசிஃபை த இஷ்யூஸ்ன்றாருல. இல்லை, அந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. பாஜக அரசை விமர்சிக்கவே செய்யாத இபிஎஸ் ஒருபுறம், தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சவால் விட்டு மோடியோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறது அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிற ஸ்டாலின் ஒருபுறம், யாரை நம்புவாங்க மக்கள்? எப்போ பார்த்தாலுமே நம்ம தேர்தல் நேரத்துக்கான அந்த தேர்தல் களத்துக்கு செல்லும்போது நீங்கள் அங்கே மக்கள்கிட்ட என்ன கிறிஸ்பான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கும் சென்டருக்குமான இஷ்யூஸ் என்னென்ன, இது அவங்க செஞ்சாங்க செய்யலை, நமக்கு இந்த பிரச்சனைகள் இதுதான் பெருமளவுக்கு எதிரொலிக்கும். ப்ளஸ் இவங்களுக்கும் அது எடுப்படும். லோக்கலில் இருக்க கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மாநில அரசு இவர்கிட்ட இருக்கிற ஒரு பலம், புரியுதுங்களா? இது அத்தனையுமே ஒரு ஃபேக்டராக இருக்கும். இதெல்லாம் சேரும்போது இன்றைய தேதிக்கு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா திமுக தான் பெருமளவுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் இன்னும் அதுக்கான இடத்த இல்லை கேண்டிடேச்சரையோ அல்லது கூட்டணியோ உறுதி செஞ்சு அவங்க அதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி போகும்போது, கேம்பெயினிங் போகும்போது தான் இது எந்த அளவுக்கு மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இங்கேயுமே என்ன உறுதி ஆகலைல்ல திமுக அலைன்ஸில், விசிக்கு என்ன உறுதி ஆகலை, காங்கிரஸ் என்ன உறுதி ஆகலை. நீங்கள் ஆல்மோஸ்ட் அவங்கெல்லாம் வேறு ஏதாவது மாறிடுவாங்கன்னு நம்புறீங்களா? இப்போ நம்ம பேசுகிற வகையில் சொல்கிறேன், நம்ம தெரியும் உள்ள என்னென்னு அவங்கவுங்கக்கிட்ட பேசும்போது பேசிகிட்டு இருப்பாங்கங்க. கடைசியில் அவங்களுடைய இடம் எங்கே, அங்கே தான் இருக்க முடியும். இல்லை, இப்போ 10 வருஷமாக இணக்கமாக இருக்க திமுகவும் காங்கிரஸும் முதல்ல முடிவாக வேண்டியது இன்றைக்கு வரைக்கும் இழுத்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க வெளிப்படையாகவே. ஏங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குமான்றது தான் அதிமுகவுடைய எதிர்பார்ப்பு. அதிமுக இல்லைன்னா வெளியே காத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதிமுக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் பாமக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, இல்லை தேமுதிக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, இல்லை யாராவது ஒரு கட்சி ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணாங்களா? இன்னும் எதுவுமே இல்லையே, கிளாரிட்டியே வரலையே. எல்லாரோடமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் காங்கிரஸுக்கும் போட்டு பார்த்தா என்ன இருக்குது? இல்லை, அதே நிலை தானே இங்கேயும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. இங்கே ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்கங்க ஒவ்வொருத்தரோட. எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம விசாரிக்கும் போது தெரிய வர்றது, அதிமுகவுக்கு இன்னும் ஒரு அதாவது பாமகவோட பேசியிருக்காங்க, தேமுதிக கூட பேசியிருக்காங்கன்னா கூட, ஆனால் 2 பக்கமே உறுதியாக அவங்க கூட்டணிக்கு வரோன்ற வார்த்தை இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, ஆனால் இங்கே காங்கிரஸ் இன்னும் அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்து தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்லி இடம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ அதே மாதிரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் 3 கேட்டாங்க,
2ன்னு முடிவாகுது. இந்திய கம்யூனிஸ்ட் கேட்டிருக்காங்க, அது முடிவாகும். அதே மாதிரி தான், அதே அளவுக்கு தான் இன்னொருத்தர் இவங்க விடுதலை சிறுத்தைகள், ஓகே அவங்களது என்னன்றதும் முடிவாயிடும். அப்போ மதிமுக அது, அதாவது சில பேர் வந்து அவங்க சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே அந்த நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் பெறும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஃபேவரபிள் கான்ஸ்டியூன்சியை அவங்க கேட்கறது, அது தனக்கும் சாதகமாக இருக்கும்னு அந்த கட்சி நினைக்கல. இதே தான் அதிமுக கூட்டணிக்குள்ளவும் பாமகவோடு எடுக்கும்போது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களை கொடுத்து சில இடங்கள் நமக்கு சாதகமாக அமையறதுக்காக அதை அதிகமாக கேட்போம்னு நினைப்பாங்க அதிமுக. ஆனால் அவங்களுக்கு தேவையானதே அந்த பக்கம் தான் தன்னோட வாக்கு வங்கி இருக்குன்னா அதில் அதிமுக சேரும்போது பலம் இருக்குன்னு நம்பும்போது அந்த சைடில் தான் கேட்பாங்க. தென் தமிழகத்தில் போய் வாங்கிக்க மாட்டாங்க. பாமகவும் சரி விசிகாவும் சரி டிசைடிங் ஃபேக்டராக நிறைய தேர்தல் இருந்திருக்கிறாங்க, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகள். உண்மை. சமீபத்தில் கூட விசிகா மாநாடு, ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, தன்னுடைய பலத்தை காமிச்சிருக்கிறாரு திருமாவளவன். இப்போ அந்த சைடு பாமகன்னு பார்த்தா 5க்கு மேலே தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட வாங்குவாங்க. அதிகபட்சம் அசம்பிளினா டபுள் டிஜிட்டில் வாங்குவாங்க. அசம்பிளி வேற நிலை. ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் ஒரு 7 கிட்ட அதிகம். விசிகா அப்படின்ற ஒரு பெரிய பலமான கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா திமுக? அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு திமுகவோட கூட்டணி பலம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோன்னா அதோட ப்ரூவன் அரித்மெட்டிக்ஸை வச்சு தானே நம்ம பேசுகிறோம். அதுக்கு இந்த கட்சி காரணம் தானே? இல்லை, அதுதான் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளோட ப்ரூவன் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகபட்சம். நீங்கள் பலமானதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பலமிக்க கட்சியாக இருந்தால் வட தமிழகத்தில் அவங்க எந்த அளவுக்கான வாக்கு வங்கியை காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்படுறதே கம்மியான சீட்டு தானே? அது உண்மைங்க. கம்மியாக ஒதுக்குனாலும் இப்போது அவங்க பொது தொகுதியும் கொடுக்குறாங்க, பொது தொகுதிகளுக்கான வேட்பாளரும் போடுறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் கூட பொது தொகுதியில் போட்டிட்டு வேட்பாளர்லாம் வந்திருக்காங்க, அவங்களதில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று. அதே நிலை தான் இப்போ அவங்க பெறும்போது நாடாளுமன்றத்துக்கு அதை நிரூபித்து அந்த அவுட்கம் வரும்போது தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா திருமா அவர்கள் அவருடைய வெற்றியை சிதம்பரத்தில் முடிவு செய்யறது ரொம்ப இழுபறியான நிலைக்கு சென்றது. காரணம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரிஜினலாக அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து ட்விஸ்ட் ஏற்பட்டு இன்னொரு கேண்டிடேட் உள்ள ஃபீல்ட் ஆனார். அவரே வாக்கை உடைச்சிட்டு போயிட்டார். அவர் அங்கே லோக்கல் பர்சன், ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட இதில் இருக்கிறவர், அவர் ஒருத்தர் ஓட்டை உடைச்சார். அந்த ஓட்டு இவங்களுக்கு கெயின் ஆக வேண்டியது எதிரில் போயிடுது. அப்போது அந்த வாக்கு வங்கி மிஸ் ஆகுது இல்லை. அது மாதிரி இல்லாமல் கன்சாலிடேஷனோட நீங்கள் அந்த வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டும்போது தான் கட்சி சின்னத்தை பெற முடியும். அது எல்லா கட்சிக்குமே இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள். கட்சி சின்னத்தை தக்க வைக்க முடியும். அதுக்கு அடுத்தது அவங்க இந்த தடவை கேட்டதை விட அடுத்து இன்னொரு டிமாண்ட் அதிகமாக்க முடியும். இப்போ காங்கிரஸ்க்கு 10க்கு கீழே வரணும்னா போன தடவை அவங்க சில தொகுதிகளை தோற்றுருக்காங்கல்ல கேட்டு பெற்று. அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு போகும்போதும் அவங்க கேட்டு அதுக்காக திமுக ஜெயிச்சிடுறாங்களா இல்லை அதிமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்களும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜெயிச்சிடுறாங்களான்னா கிடையாது. ஆனால் அவங்க தானே உங்களோட தொகுதி பங்கீடுல மேலே இருந்து கொடுக்குறாங்க. இப்போ தொகுதி பங்கீடு இங்கேருந்து வாங்கலையே, அங்கேருந்து தானே வாங்குறீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன்ஸில் வரக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்குமே தவிர அது மட்டும் இல்லாமல் தன்கிட்ட அதிகமாக இருக்கணுன்றது 2 கட்சிகளுமே எப்போதுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த போதைப் பொருள் விஷயத்தை எப்படி திமுகவுக்கு எதிராக ஒரு கேம்பெயினாக அதிமுக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம புதுசாக இப்போது விண்வெளி ஏவுதளம் தூத்துக்குடியில் திறந்தது அந்த திமுக அரசு வெளியிட்ட விளம்பரத்தில் வந்து சைனா ஃப்ளாக் இருக்குது அந்த அந்த ராக்கெட் லான்ச்சர் மேலே அப்படின்ற ஒரு கேம்பெயினை இந்தியாவுக்கு தமிழ்நாடு அரசோட விளம்பரமா இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு அமைச்சர், தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். பட் அது திமுகன்றது தான். கண்டிப்பாக அண்ணாமலை அதை எடுத்துகிட்டு போகிறாரு, இவங்க தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்ட்டு. இல்லைங்க, இவங்க இவ்வளோ கவுண்டர் பேச வந்தால் கூட அதெல்லாம் தேவையே இல்லாதது. அதாவது வந்து சீனா நட்பு நாடா எதிரி நாடா, இந்த டிஸ்கஷன்ஸ் கேன் பி அவாய்டட். ஒரே வார்த்தை, அது என்ன நடந்துருது தவறு தானே, அது தேவையில்லாதது தான். அதாவது எய்தர் அது வந்து பிரிண்டிங்க்கு முன்னால் எரர், இல்லை அதை வெரிஃபை பண்ணவங்க சரியாக பண்ணலை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அது இல்லைன்னு டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறதோ இல்லை அதுக்கு கவுண்டர்ஸோ தவறுன்னு ஒத்துக்கிட்டா அவ்வளோதான். அது தேவையற்ற விவாதங்கள். இது எப்படி இருக்குன்னா, ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னார் பாருங்க, தூங்கி எழுந்திருச்சேன்னா யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில, காலையில் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது முன்னாலன்றாங்க பாருங்கள். அது மாதிரி இப்போ தேர்தல் நேரத்துக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரச்சனைகளை கூட ஹேஸ் டு அட்ரஸ், அந்த லெவலுக்கு போகும். வரும் கண்டிப்பாக. சார் எலெக்ஷனுக்குன்னு நீங்கள் போகும்போது இப்போ மால்தீவ்ஸ்க்கு நமக்கு என்ன பெரிய பிரச்சனை? மால்தீவ்ஸ் ரொம்ப நாளாக நம்ம கண்ட்ரோலில் இருந்தது. நீங்கள் வெளியுறவுத்துறை கொள்கைப்படி அதை பற்றி பேசுனா நிறைய பேசலாம். ஆனால்
திடீர்னு மால்தீவ்ஸை புறக்கணிங்கன்ற ஒரு கேம்பெயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு பிரதமர். எதுக்காக? தனிப்பட்ட முறையில் நம்ம டூரிஸ்ட் ஏதாவது அங்கே பாதிக்கப்பட்டாங்களா, யாருக்காவது ஏதாவது நடந்துச்சா? இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் என்ன ஒரு கேம்பெயின், நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்தமான் நிக்கோபாருக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஐலாண்ட்ஸு இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு மாலத்தீவை நம்ம புறக்கணிக்கணுன்றதுக்கான ஒரு காரணம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலுக்கு பதிலாக அவங்க சைனாவோட ஒரு உறவை தொடங்கக்கூடிய ஒரு அதிபர் இப்போ அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளை அங்கேருந்து வேற வெளியேற சொல்கிறாங்க. இது சொல்லப்போனால் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எடுக்க முடியும், காங்கிரஸால் எடுக்கலாம். காரணம் என்னென்னா அது பெரிய டீட்டெயில்ஸ் இருக்குது. ராஜீவ்காந்தியோட காலத்தில் ஓவர் நைட்டில் நம்ம இங்கேருந்து எப்படி ஸ்ரீலங்காக்குள்ளே போய் இராணுவ விமானம் மூலமாக உணவுப் பொட்டலங்களை போட்டு ஒரு நாளில் ஒரு இமேஜ் பில்டிங்கும் ஒரு பிராண்ட் பில்டிங்கும் பண்ணி காமிச்சாங்களோ, அது மாதிரி மாலத்தீவுக்குள்ளே ஒரு ராத்திரிக்குள்ளே போய் நம்ம இராணுவத்தை உள்ளே இறக்கி எல்லாத்தையும் கைப்பற்றிக்கும். அந்த தைரியம் மோடிக்கு இருக்கா? அதுதான் இதெல்லாம் இந்த எல்லாம் கேம்பெயினிங்கில் போக போக எப்படி எடுக்க போகிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் தேசிய அளவுக்கான ஒரு கேம்பெயின் ஒன்று போகும். அதுக்கு காங்கிரஸும் அதோட கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் எந்த அளவுக்கு பலமாக மோடிக்கு எதிரான வாக்குகளை சிதறதுக்கோ இல்லை வாக்குகள் லெவலில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கான ஒரு வேலை இருக்கணும், இருந்தால் தான் இருக்கணும். இன்னும் அதுக்கு தயாரான மாதிரியே தெரியல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை. இந்தியா கூட்டணி வந்து அந்த வேகத்துக்கு போல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி வந்து சைக்கலாஜிக்கலாக இந்தியா கூட்டணியை பல இடத்துல வீக் பண்ணிக்கிட்டு வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் உண்மையில் அவருக்கு தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா இருக்கிறோம் 10 வருஷத்துக்குள்ள. ஓகே, அதெல்லாம் இவங்க தான் ப்ரூவ் பண்ணணும், பேசணும், அதுக்கேற்ற கேம்பெயினிங் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ஒரு பக்கம் அது மீடியா பலமும் குறைவாக இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு தேர்தலில் பிரதிபலிக்கும். இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய மையக்கரு என்னவாக இருக்கும்? அது உண்மையிலே நிற்க போகிறது வந்து தேர்தல் வந்து, ஏன்னா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும். காரணம் வந்து அதிமுக வந்து எந்த விதமான பெரிய எதிர்கேள்வியும் கேட்கலை. பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை இந்த ஆட்சியில் நடந்த தவறுகள் இல்லை இது நடக்கலை, நாங்கள் இருந்த போதும் இது கேட்டோம் இது செய்யலை, இல்லை இதை செஞ்சாங்க, எதுவுமே அப்படி பேசாமல் அவங்க இன்னும் கேம்பெயினிங்கு ஒரு செட் பண்ண மாதிரி தெரில. ஒரு கேம்பெயினிங் அவங்களோட டார்கெட் எங்கே இருக்குன்னா இப்போதைக்கு அவங்க சைட்லேருந்து வரக்கூடியதெல்லாம் திமுகவை மட்டுமே தாக்கி மாநிலத்தில். அப்போது அவங்க திமுகவுக்கு எதிராக நிற்கணுன்னு அந்த அரசியலை தான் செஞ்சிட்ருக்க விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து முழு தாக்குதலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே வச்சுட்ருக்காங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் தேர்தல் மாதிரியான ஒரு பார்வையை ஒரு 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 இல்யூஷன், ஒரு மாயையை கிரியேட் பண்ணுற முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றாகாத போது இருபக்க பதிலுக்கும் இருபக்க தாக்குதலையும் இவங்க தான் சமாளிக்கணும். இவங்க அதுக்கு எதிர்ப்ப கவுண்டர் கொடுக்கறத வச்சு வாக்கு வங்கியை இவங்க பெற்றுக்கணும். பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம் சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் நம்பிக்கை ரொம்ப நன்றி. நன்றி.